Hi dear children, இந்த சேனல்ல நீங்க எல்லா விதமான கிராமரும் படிச்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபுல்லா நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்ததா நாங்க இஃப் க்ளோஸ் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இஃப் க்ளோஸ் டைப் 1ல எல்லா விதமான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நோட்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் இஃப் க்ளோஸ் டைப் 2 எல்லா விதமான நோட்ஸும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இங்கே தரப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு வெறும் எப்படி இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுண்டு. இதில் நாங்கள் இஃப் க்ளோஸ் டைப் 2க்கு போவோம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது டைப் 1ல பார்த்தது போல் இஃபோல பி வேர்ப் வந்தால் என்ன செய்கிறது, அடுத்து அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வர மாதிரி இங்கே பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃபோல பாஸ்ட் டென்ஸ் வரும். அடுத்தது பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் வருது. அப்போ அப்படி வருது என்றால் எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ண வேணும் என்ற விவரங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பார்த்து முடித்ததும் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த டைப் 2வில் நாங்கள் அங்கே வந்து டைப் 1ல ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணின மாதிரி டைப் 2வில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இஃபோல பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போம். மெயின் க்ளோஸ் வந்து வுட்டோல இன்ஃபினிட்டிவ் வரும். அங்கே நாங்கள் வில்லோல இன்ஃபினிட்டிவ் போட்ட நாங்கள் இங்கே வுட்டோல இன்ஃபினிட்டிவ். அப்போ நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் டைப் 2ன்றதை கிளியராக விளங்கிக்கொள்ளும். மெயின் க்ளோஸில் வந்து வுட்டும் இன்ஃபினிட்டிவும் வந்திருந்தால் அது டைப் 2, அல்லது இஃப் க்ளோஸோட பாஸ்ட் ஃபார்ம் வந்திருந்தால் அது டைப் 2, இஃப் க்ளோஸோட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருந்தால் அது டைப் 1, அங்கால மெயின் க்ளோஸில் வில்லோல இன்ஃபினிட்டிவ் வந்திருந்தால் அது டைப் 1. இப்படித்தான் நீங்கள் அது என்ன டைப்பில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போவீங்க. இப்போ நாங்கள் இதில் பி ஃபார்மை பார்க்க போகிறோம். அப்போ இஃப் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இஃப்க்கு பிறகு டேஷ் போட்டு உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள பி வேர்பண்டு போட்டிருந்தா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இங்கே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப்ஸ் வந்து வாஸ், வேர். அதாவது சிங்குலருக்கு வாஸும் ப்ளூரலுக்கு வேர்வும். இங்கே வந்து ஐயுக்கு நீங்கள் வாஸும் யூஸ் பண்ணலாம், வேர்வும் யூஸ் பண்ணலாம். இஃபோல வர்ற ஐயுக்கு நாங்கள் வேர் யூஸ் பண்ணினாலும் அது சரி. இங்கால வுட் ப்ராக்கெட்டுக்குள்ள பி தந்துருந்தா நாங்கள் பியை அப்படியே தூக்கி போடுவோம். அப்போ எக்ஸாம்பிளை பார்த்தா இஃப் ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட், அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள பி என்று தந்திருந்தா நீங்கள் அதை வாஸ் என்று போட போகிறீங்க. ஏன், ஹீ சிங்குலர். ஸோ இஃப் ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் ஐ வுட் பி ஹாப்பி. இஃப் தே வர் அட் ஹோம், அப்போ இங்கே தே ப்ளூரல் என்றபடியா பி ஃபார்முண்ட பாஸ்ட் ஃபார்ம் இங்கே நாங்கள் வேர் யூஸ் பண்ணுவோம். இங்கால அப்படியே வுட் பி தான் வரப்போம். சிங்குலரோ ப்ளூரலோ நாங்கள் வுட் பி தான் யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். காப்பியில் எழுதி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு விளங்கும். தென் யூ கேன் செக் தி ஆன்சர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. ஒரு டேஷ் தான் வரும். எல்லா டைப்ஸும் மிக்ஸ் பண்ணி வருமெண்டா ஒரு இடத்துல தான் உங்களை கம்ப்ளீட் பண்ணது வேண்டி சொல்லுவார்கள். இங்கே நான் உங்களுக்கு ரெண்டுமே பிளாங்காக போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் டைப் 2 தனியாக படித்து கொண்டு போய்க்க ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி பழகினோம்னு சொன்னால் பிறகு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து பி ஃபார்ம் ஷீ சிங்குலர் அப்படின்னா வாஸ் போட்டிருக்கேன். பிறகு இங்கே பி என்றே தந்திருக்கு. ஸோ வுட் பி அப்படியே வரும். நெக்ஸ்ட் ஒன் வி ப்ளூரல் அப்படியே பி வந்து வேர்வாக மாறி இருக்கு. திரும்ப பி தந்திருக்கு, நாங்கள் வுட் பி அப்படியே போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மை மதர் சிங்குலர், ஸோ வாஸ், அங்கால வுட் பி அப்படியே வரும். நெக்ஸ்ட் ஒன் இட் சிங்குலர், ஸோ வாஸ் போட்டிருக்கிறோம். இங்கால டேக் அண்டு வேர்ப் தந்திருக்குது. ஸோ நாங்கள் வுட்டோட இன்ஃபினிட்டிவ் இப்போ வுட் டேக்ன்றது வரும். அடுத்ததுக்கு போவோம். இஃபோல பாஸ்ட் டென்ஸ் இங்கே நாங்கள் ஃபுல் வேர்பாக பார்க்க போகிறோம். வந்தால் வுட்டுக்கு இன்ஃபினிட்டிவ், வுட்டோட இன்ஃபினிட்டிவ். இது மெயின் க்ளோஸ், அது இஃப் க்ளோஸ் அல்லது கண்டிஷனல் க்ளோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள கம் என்ற வேர்ட் தந்தால்
நீங்கள் இதில் ஒரு ஈஸி வந்து என்னென்றால் சப்ஜெக்ட் சிங்குலரோ ப்ளூரலோ நாங்கள் தந்த வேர்பை பாஸ்ட் ஃபார்முக்கு மாற்றி விட்டால் சரி. இப்போ டைப் 1ல் நாங்கள் படிக்கும்போது சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலாண்டு செக் பண்ணி எஸ்இஎஸ் எல்லாம் சேர்த்து தான் போடும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. இது டைப் 2ல் சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் ப்ராக்கெட்டுக்குள்ள தந்த வேர்புண்ட பாஸ்ட் ஃபார்மை மாற்றி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி மெயின் க்ளோஸ்லேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ராக்கெட்டுக்குள்ள தந்த வேர்டை வுட்டோட சேர்த்து நீங்கள் போட்டு விட்டா சரி. அப்போ இஃப் ஐ கேம் ஏர்லியர் ஐ வுட் ப்ரிப்பேர் டின்னர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு வின் தந்திருக்கு. இது சப்ஜெக்ட் தேயாக இருந்தாலும் சரி ஷீயாக இருந்தாலும் சரி நாங்கள் வின்னை ஒன்றா மாற்றிட்டு அங்கே ஃப்ளை தந்திருக்கு வுட் ஃப்ளை என்று போடும். ஸோ இஃப் தே ஒன் த லாட்ரி தே வுட் ஃப்ளை லண்டன். லண்டனுக்கு அவர்கள் போகலாம். அப்போ இதில் நாங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காப்பி பண்ணி ஆன்சர்ஸ் எழுதுங்கோ. இங்கே முதல் சொன்ன விளக்கத்தை வச்சுக்கொண்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பழகலாம். பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்னுடைய ஆன்சர்ஸோட அதை செக் பண்ணி என்ன பிழை விட்டுருக்கிறீங்க, எது சரியாக செய்திருக்கிறீங்க, எதில் உங்களுக்கு குழப்பம் வருது என்றதை நீங்கள் விளங்கி கொண்டு போகலாம். 10 questions தந்திருக்கிறேன், அதை நீங்கள் எழுதி செய்யுங்க. ஆன்சர்ஸை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இதில் வேர்புண்ட பாஸ்ட் ஃபார்ம் தெரியாட்டி நீங்கள் வந்து இஃப் க்ளோஸ் செய்ய முடியாது. டைப் 2 வந்து நீங்கள் செய்யலாம். ஏனெண்டா ப்ராக்கெட்டுக்கு தந்த வேர்புண்ட பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்கும் பாடமாக்கி வச்சிருக்க வேணும். பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் எதுவும் செய்யலாம். ஒரு ஆக்டிவ் பேசிவையோ இல்லை இஃப் க்ளோஸோ எதுவும் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வேர்ப் அந்த சார்ட் உங்களுக்கு பாடமாக இருக்க வேணும். உங்கள்கிட்ட வேர்ப் சார்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேர்ப் சார்ட்டும் போட்டு விடுவேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேவ் வந்து ஹேட் ஆகிருக்கு. அப்போ இஃப் ஐ ஹேட் அ கார் இங்கே ட்ரைவ் வந்து வுட் ட்ரைவ் ஆகிருக்கு. இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் ட்ரைவ் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் இஃப் ஷீ ஸ்பீக் வந்து ஸ்போக் ஆகும். அங்கே கெட் வுட் கெட் ஆகுது. ஸோ இஃப் ஷீ ஸ்போக் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஷீ வுட் கெட் அ ஜாப் மோர் ஈஸிலி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நேற்று நாங்கள் அதாவது டைப் 1ல் செய்த மாதிரி இஃப் வந்து நெடுகளுமே முன்னுக்கு தான் வருமெண்டு இல்லை, ட்ரிக்கியாக போடுவாங்க பின்னுக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் இஃப் க்ளோஸ் வந்து பின்னால் வந்துருக்கு. அப்போ முன்னுக்கு வந்துருக்கிறது மெயின் க்ளோஸ். மெயின் க்ளோஸுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வுட்டோட இன்ஃபினிட்டிவ். ஸோ வுட் கோ, ஐ வுட் கோ டு அ லாயர். இஃப் ஐ, இதில் நீங்கள் வாஸ் யூ என்று போட்டாலும் பரவாயில்ல, இஃப் ஐ வர் யூ என்று போட்டாலும் சரி. ஃபோர்த் கொஸ்டின் இஃப் ஐ வின் வந்து ஒன் ஆகும். I would prepare myself for a new life. அடுத்தது find in the past வந்து found. So if I found a purse on the sidewalk, I would take it to the lost and found office. Next one, know in the past knew. So if I knew her address, I would send her an invitation. Next one, if close பின்னால வருது, முன்னுக்கு மெயின் க்ளோஸ். ஸோ மெயின் க்ளோஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வுட்டோட இன்ஃபினிட்டிவ். ஸோ வுட் சி, இங்கே ஹேவ் இன் த பாஸ்ட் ஹேட் போடுவீங்க. ஐ வுட் சி மை ஃப்ரெண்ட்ஸ் மோர் ஆஃபன் இஃப் ஐ ஹேட் மோர் ஃப்ரீ டைம். நெக்ஸ்ட் ஒன்னும் இஃப் க்ளோஸ் பின்னால் வருது, மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வருது. ஸோ நாங்கள் வுட்டோட இன்ஃபினிட்டிவ் வுட் பி அண்ட் வரும். பின்னால் இஃப் க்ளோஸுக்கு ஆஃபர்ட் ஆகும். அப்போ ஜெயின் வுட் பி வெரி ஹாப்பி இஃப் சம் ஒன் ஆஃபர்ட் ஹர் அ ஜாப். நைன்த் ஒன்னையும் பார்த்தீங்கன்னா இஃப் க்ளோஸ் பின்னால் தான் வருது. ஸோ முன்னுக்கு வர்றது மெயின் க்ளோஸ், வுட்டோட இன்ஃபினிட்டிவ். அப்போ வுட் டேக், ஐ வுட் டேக் மோர் ஃபோட்டோஸ் இஃப் த கேமரா ஒர்க் இன் த பாஸ்ட் ஃபார்ம் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் இஃப் க்ளோஸ் முன்னுக்கு மெயின் க்ளோஸ் பின்னுக்கு வருது. ஸோ இஃப் க்ளோஸோட வாரத்துக்கு பாஸ்ட் ஃபார்முக்கு மாற்ற வேணும். அப்போ ஏர்ன்ட் ஆகும். அங்கால வுட்டோட இன்ஃபினிட்டிவ் வுட் ஸ்பெண்ட். அப்போ இஃப் மை டேட் ஏர்ன்ட் மோர் வி வுட் ஸ்பெண்ட் அவர் ஹாலிடேஸ் abroad. இனி நாங்கள் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அதாவது இஃபோல பாஸ்ட் டென்ஸின் நெகட்டிவ் கேட்டிருந்தால் டக்குன்னு நாங்கள் நாட் பிளே நாட் ட்ரைவ்னு போடலாம். அங்கே டஸ் நாட் டூ நாட் போட்ட மாதிரி இங்கே நெகட்டிவ் ஃபார்முக்கு நாங்கள் என்ன போட போகிறோம்?
did not ஓட இன்ஃபினிட்டிவ். இங்கால would not அல்லது wouldn't, இங்கேயும் did not didn't என்று எழுதலாம். would not அல்லது wouldn't போட்டாலும் இன்ஃபினிட்டிவ் அப்படியே இன்ஃபினிட்டிவா தான் இருக்க போகும். அதில் நாங்கள் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம்னா, if my dad did not earn more, we would not spend our holidays abroad. அப்போ இங்கே வந்து did not earn, earn இந்த நெகட்டிவ் ஃபார்ம், did not earn. ஸ்பெண்ட் இந்த இதை நெகட்டிவ் ஃபார்மாக நாங்கள் எழுதிக்க would not spend என்று இங்கே போட போகிறோம். மெயின் க்ளோஸோட வரைக்கும் would not spend. இதில் didn't earn என்றும் போடலாம், would not wouldn't spend என்றும் போடலாம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பாருங்கோ. அப்போ இதுலேயும் நான் இஃப் க்ளோஸ் டைப் 1ல் சொன்ன மாதிரி எப்போவுமே மெயின் க்ளோஸும் கண்டிஷனல் க்ளோஸும் நெகட்டிவாக தான் வேற வேணும் அப்படி என்று இல்லை. மெயின் க்ளோஸ் நெகட்டிவாயும் கண்டிஷனல் க்ளோஸ் பாசிட்டிவாயும் வரலாம். மெயின் க்ளோஸும் கண்டிஷனல் க்ளோஸும் பாசிட்டிவாக இருக்கலாம். மெயின் க்ளோஸும் கண்டிஷனல் க்ளோஸும் நெகட்டிவாக இருக்கலாம். ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவாயும் வரலாம். எப்படியும் கொஷின் வரலாம். அது சென்டென்ஸின் மீனிங்கை பொறுத்தது. இந்த கொஷின்ஸை நீங்கள் காப்பி பண்ணி செய்து பழகுங்க. அப்போ உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த 10 கொஷின்ஸும் ரெண்டுமே நெகட்டிவ். மெயின் க்ளோஸ் அண்ட் கண்டிஷனல் க்ளோஸ் ரெண்டுமே நெகட்டிவாக வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் கஃப்ன்றது இங்கே இஃப் க்ளோஸ் பின்னால் போகிறோடைய மெயின் க்ளோஸுக்கு would not cough. இங்கால இஃபோல நாட் போடையில், ஸோ ஸ்டாப்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஃப் க்ளோஸோட வாரது நெகட்டிவ் ஃபார்ம்னா நாட் கிவன்னு மாறும், did not giveன்னு மாறும், அல்லது didn't give. இங்காலையும் நாட் ஸ்பெண்ட் போட்டுருக்கு, ஸோ would not spend. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்குன்னு வந்திருக்கு. நாட் ஒர்க்குன்னு வந்திருந்தா தான் did not work போடும். தனியாக ஒர்க்குன்னு வந்தால் நீங்கள் ஒர்க்குக்கு மாற்றணும். இங்கால நாட் ஹேவ்ன்றது would not haveன்னு மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வந்து நிற்குது, ஸோ ஈட்டுன்னு தந்துருக்கு. நாட் ஈட்டுன்னு தெரியல, ஸோ would ஈட்டுன்னு போடுவோம். நாட் ஈட்டுன்னு தந்தால் தான் would not eat நீங்கள் போடுவேன். அடுத்ததில் நாட் பீன்னு வந்தபடியே was not. தனியாக பி தந்திருந்தால் was போட போகிறோம். இங்கே பீன்ற நெகட்டிவ் ஃபார்ம், அப்போ was not அல்லது wasn't. அடுத்ததும் அப்படித்தான். if he wasn't afraid, ஏன் நாட் பி என்று தந்திருப்பதால், மற்ற he சிங்கியுலர். பிறகு இங்கே நாட் தெரியல, ஸோ would travel என்று போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் லேர்ன், அப்போ would not learn, ஏன் இது மெயின் க்ளோஸ். இங்கால தான் இஃப் க்ளோஸ் வருது. அப்போ நாட் ப்ராக்டிஸ் did not practiceன்னு மாறும். அடுத்ததில் இஃப் க்ளோஸ் முன்னுக்கு வருது, ஸோ நாட் பை, did not buy அல்லது didn't buy என்று போடலாம். இங்கால நாட் டேக் வந்து would not take அல்லது wouldn't take என்று போடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் ஹேவ்னு தந்திருக்குது, முன்னுக்கு இஃப் க்ளோஸ், ஸோ didn't have. மெயின் க்ளோஸில் wouldn't watchன்னு வரும். 9th ஒன் பார்த்தீங்கன்னா நாட் பிளேன்னு தந்திருக்குது, முன்னுக்கு வரது மெயின் க்ளோஸ், ஸோ we would not playன்னு வரப்போகுது. இங்கால பார்த்தீங்கன்னா இஃப் க்ளோஸோட வரது நாட் ஸ்டாப், அது did not stopன்னு போட போகிறோம். 10th ஒன் பார்த்தீங்கன்னா would not paintன்றது would not paintன்னு வரும். இது வந்து he did not chooseன்னு வரும். இப்போ உங்களுக்கு இப்போ டைப் 2 கிளியராக விளங்கி இருக்க வேண்டிய நம்புகிறேன். நாங்கள் அடுத்த வீடியோ டைப் 3யும் மிக்ஸ்ட் டைப், அதாவது டைப் 1, டைப் 2, டைப் 3 மூன்றும் மிக்ஸ் பண்ணி கொஷின் வந்தால் எப்படி செய்கிறதுன்றதையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.